இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு கதவை திறக்க போகிறார். எந்த கதவை திறக்க போகிறார் என்றால், இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத ஒரு பெரிய கதவை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்கப்படுகிறார். இதுவரையிலையும் சாதகமே இல்லாத இடத்திலே, இதுவரையிலையும் பிரச்சனைக்குரிய இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு நமக்காக திறக்கப்படுகிறது. நான் நம்புறேன், இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை சொல்லுவது ஒரு மனிதன் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பெரிதும் அனுகூலமான வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்திலே, அவர்கள் அங்கே சேர்ந்த போது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புற ஜாதிகளுக்கு விசுவாச கதவை திறந்ததையும் அறிவித்து. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு என்ன கதவை திறக்கிறார் என்றால், விசுவாச கதவை ஆண்டவர் திறக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தை நம்ப முடியவில்லையோ, நீங்க எந்தெந்த காரியத்தை விசுவாசிக்கவே முடியலையோ, ஐயோ ஆண்டவர் பேசுறாரு பாஸ்டர், ஆண்டவர் சொல்றாரு, ஆனா என்னால நம்பவே முடியல, என்னால விசுவாசிக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்கள் விசுவாசிக்கிறது போல ஒரு விசுவாசத்தினுடைய கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் உருவாகும், அந்த விசுவாசம் உங்களை உந்தி தள்ளும். அந்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற கதவு திறக்கப்படும். ஆமென். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில். ஆமென். மூன்றாவதாக இந்த மாதம் நமக்காக ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அது மனிதர்களால் அல்ல, அது சொந்தக்காரர்களால் அல்ல, நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவரே நமக்காக ஒரு கதவை, பரலோகம் நமக்காக ஒரு கதவை இந்த மாதம் திறக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த 3 ஆசீர்வாதமும் நம்முடைய தலையின் மேல் அப்படியே இருப்பதாக. இந்த 3 காரியத்தினுடைய விளக்கமான செய்தியை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஸோ இன்றைக்கு நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதில் இருக்கிற அந்த முதல் லைன், அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்படின்னா யாருக்கு திறந்த வாசல்? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். 7 சபைகளுடைய அந்த சபையினுடைய குணத்தை குறித்து பேசுகிறார். அப்படின்னா நீங்க செஞ்சது என்ன அப்படின்னு பேசுறார். அதுக்கு அப்புறம் நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றத பேசி, மூன்றாவதாக நீங்க இப்படி நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்றதை இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது உண்மை. ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டதினாலே உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த 7 சபைகளையும் நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார்கள். சில தோல்விகள் வந்திருக்கிறது, சில நல்லது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதிட்டு வராரு. ஆனா இந்த 7 சபைகளையும் நான் செக் பண்ணும்போது, நான் ஆராயும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை 7 சபைகளுக்கும் இருக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவதாக முதல் சபையை குறித்து நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம், நீங்கள் 1வது சபை எபேசு சபை. நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன்
கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை. அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்க 8வது வசனத்தில் வாசிக்கும் போது சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. இப்பொழுது 9வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தாங்கள் யூதர் என்று சொல்லி யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களை செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சோ இரண்டாவது சபைக்கும் ஆண்டவர் என்ன அறிந்திருக்கிறார்னா கிரியைகளை அறிந்திருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக பெர்கமோ சபை. பெர்கமோ சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், உன் கிரியையையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே குடியிருக்கிறதையும். அகைன் 4, நம்பர் 4, நாலாவது தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது என்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பார்ப்பீர்களானால் சர்தை சபை தூதனுக்கு நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திர உடைகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 6, ஆறாவது பிலதெல்பியா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது உன் 8வது வசனம், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஆமென். கடைசியாக லவோதிக்கா சபையை கர்த்தர் சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கடைசி நாட்களிலே ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறார்? அந்த ஒவ்வொரு சபைக்கும் நிறைய காரியத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா 7 சபைக்கும் ஆண்டவர் கவனிச்சது என்ன தெரியுமா? 7 சபையினிடத்திலையும் ஆண்டவர் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் செய்த கிரியைகளை ஆண்டவர் கணக்கு வைத்திருந்தார். அவர்களுடைய கிரியையை ஆண்டவர் அறிந்திருந்தார். கிரியை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அது வேலை அப்படின்னு சொல்லலாம், செயல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்காக செய்கிறது, இதுதான் கிரியை. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நாம் செய்கிற கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற செயலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதை ஆண்டவர் அறிகிறாரோ இல்லையோ, நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை, கிரியைகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாம் செய்கிற கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை கம்பீரத்தோடு அவன் திரும்பி சுமந்து வருவான். அப்படின்னா நான் நம்புறேன், நம்ம செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். நீங்க செஞ்ச வேலையை ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். யாருடைய கணக்கிலே இல்லாவிட்டாலும் நான் நம்புகிறேன், பரலோக தேவனுடைய கணக்கிலே உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய கண்ணீர்கள் கர்த்தருடைய கணக்கிலே இருக்குது. நம்புறவங்க மட்டும் கையை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, என் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ கிரியை செய்யாவிட்டால், இன்றைக்கு நீர் கிரியை செய்யாவிட்டால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் என்று ஒன்று வருகிறது. வாலிப தம்பிங்க கவனிச்சுங்க, தங்கச்சிங்க கவனிச்சுங்க. சில நேரத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு வாய்ப்புகளை தருவார். ப்ரிப்பரேஷன் ஆகிறதற்கு வாய்ப்புகளை தருவார். வேலை செய்வதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். சம்பா
சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தருவாரு. ஆனா அந்த காலத்தை நீங்க தவற விட்டீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் அப்படின்னு ஒண்ணு உங்க வாழ்க்கையில வரும். நீங்க நினைச்சா கூட அந்த வேலையை செய்ய முடியாது, நீங்க நினைச்சா கூட அந்த படிப்பை நீங்க படிக்க முடியாது, நீங்க நினைச்சா கூட அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிரியை செய்கிறதற்கு அழைக்கப்பட்டவன். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றிருக்கும் போதே தூற்றிக்கொள். சில நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு வாய்ப்பை கொடுக்கும் போது எந்த கஷ்டமும் பார்க்காம, எந்த சோம்பேறித்தனத்தையும் பார்க்காம உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியை செய்யணும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா அதை கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் இந்த உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நான் வாசிக்கும் போது வேதத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய கிரியையை நான் ரொம்ப அதிகமாய் தியானித்தேன். அப்படின்னா ஈசாயை குறித்து தியானிக்கும் போது ஈசாக்கு ஒரு 3 சூழ்நிலையிலே அவர் கிரியை செய்கிறார், அவருடைய வேலையை செய்கிறார். அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறதை அவர் எந்த பொறுப்பும் இல்லாம செய்யாம விடாம, இந்த சிச்சுவேஷன் அவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் இல்ல எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு பக்கத்துல இருந்துட்டு இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கத்துல போயிட்டு தான் இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலை ஒரு பக்கத்துல போயிட்டு தான் இருக்குது, பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ, என்ன கிரியை செய்யணுமோ அதை செய்த ஒரு மனுஷனா என்னுடைய கண்களுக்கு தெரியப்பட்டார். இன்னைக்கு 3 காரியங்களை வேகமா சொல்ல போறேன். என்ன அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு 3 விதமான அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போனாலும் நீங்க எதை நிறுத்திடக்கூடாது அப்படின்னா கிரியை செய்கிறத நீங்க நிறுத்திடவே கூடாது. அப்பாட்ட கேட்கலாமா? கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே ஏசப்பா, ஒருவேளை சோர்ந்து போய் நிறைய பேர் வந்திருக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், நான் எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன், நான் இப்ப எதுவுமே நான் செய்யறது இல்லை, எதுவுமே செய்ய வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகனே உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ கிரியை செய்வாயானால், நீ வேலை செய்வாயானால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நாம் வைப்பேன், அந்த வாசலை ஒருத்தருமே பூட்ட முடியாது. காரணம் என்னன்னா அந்த வாசலுடைய சாவி என் ஆண்டவருடைய கரத்திலேயே கர்த்தர் எடுக்க போகிறார். கிரியை செய்கிறவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆமென். ஒரு கவனமாய் நீங்க ஜபத்தோட கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை ரசிச்சவன் மட்டும் இல்ல, இந்த வசனத்தை ருசிச்சவன் மட்டுமல்ல, இந்த வசனத்தினுடைய நன்மையை இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டு நான் பிரசங்கம் பண்றேன், நேருக்கு நேர் நான் பார்த்துட்டு பிரசங்கம் பண்றேன். நம்ம செய்கிற செயலை யார் வேணாலும் மறந்துடலாம், கர்த்தர் மறக்க மாட்டார் என்கிற அந்த சாட்சியோட இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். எங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம் நான் என்ன வேலை செய்யறேன்னு. நான் என்னுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய உயர்வுக்காக நான் என்ன பாடுபடுறேன், நான் என்ன கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு செய்யறேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், என் பரலோகத்தின் தேவன் 7 சபைகளையும் வாட்ச் பண்ணும்போது அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் வாட்ச் பண்ண தேவன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்னுடைய கிரியைகளை அவர் பார்த்தார், என்னுடைய கிரியைகளை அவர் பார்த்தார். வாசிக்கலாம், வேகமாய் வாசிப்போமே. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அப்படின்னா இந்த ஈசாக்கு கிரியை செய்யறான் பாருங்களேன், இந்த ஈசாக்கு விதை விதைக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்றாரு, அந்த தேசத்திலே. அந்த தேசத்திலே அப்படின்னா அந்த தேசத்தினுடைய சூழ்நிலை சரியில்லை, அந்த தேசத்தினுடைய வெதர் கண்டிஷன் சரியில்லை, அந்த ஊர்ல என்னமோ ஒரு வித்தியாசம் நடக்குது, யாரும் அங்க செய்யல. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய ஈசாக்கு விதை விதைக்கிறான். நம்பர் 1 வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனம், 26ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்திற்கு ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினியே என்றான்.
பின்பு அமலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப ஈசாக்கு வந்து தன்னுடைய தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அப்போ பஞ்சத்தை பிழைக்கிறதற்காக இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தேசத்துக்குள்ள அவர் வர்றார். அது அவர் அறியாத தேசம், ஆண்டவருடைய அறிவு அந்த ஜனங்களுக்கு இல்ல. அந்த ஜனங்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு இடம். ஆனா எப்படியாவது தன்னுடைய பஞ்சத்துக்கு பொழைச்சிடலான்னு வந்த உடனே தன்னுடைய மனைவியை பார்க்கிறான். தன்னுடைய மனைவி தன்னை விட ரொம்ப அழகா இருக்கிறது மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே அவன் நினைக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருது. ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவ என்னுடைய மனைவின்னு தெரிஞ்ச உடனே அவளை என்ன கொன்னு போட்டுட்டு இவளை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருக்கிற அந்த ஊர்காரங்க, யாருப்பா நீ யாரு, உன் கூட வந்திருக்கிற இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரிடத்துலையும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க 2 பேர், நான் அண்ணன் இவ வந்து தங்கச்சி, நான் அண்ணன் இவ வந்து தங்கச்சி. தன்னுடைய சொந்த மனைவியை எல்லாருக்கும் முன்னாடியும் சகோதரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய பயம் ஓடிட்டு இருக்குது. அப்போ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம், என்ன கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம். அப்போ ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற ராஜா அபிமெலேக்கு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய நடத்தை, இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவன் பார்க்கும்போது இவன் என்ன கெஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா, வேதத்தில் அந்த 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபயாக்களோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அவன் நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அமலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபயாக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்போ இவங்க 2 பேருமே அங்க விளையாடிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இல்ல இது வந்து ஒரு அண்ணனும் தங்கச்சி வந்து இந்த மாதிரி விளையாட முடியாது, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவனை கூப்பிடுறான். இங்க வான்னு கூப்பிட்டு, நீ என்ன காரியம் பண்ண, நீ என்ன வேலை செஞ்ச, நீ எதுக்கு இப்படி பண்ணுன, ஒருவேளை ஒன்னு அப்படி கொன்னுட்டு அவளை எடுத்துட்டு போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் இப்பொழுது ஈசாக்குக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, போயும் உன்னுடைய உயிருக்காக ஒரு மனைவியை வந்து சகோதரின்னு சொல்லுவியாப்பா அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இந்த அவமானம் சாதாரணமான அவமானம் அல்ல. ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தான் கரையம் பண்ணி தான் முன்னாடி நின்று அந்த பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றுறவன் தான் உண்மையா ஒரு குடும்பத்தினுடைய தலைவன். தனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, தன்னுடைய மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஒரு புருஷன். ஆனா இந்த இடத்துல இவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்றாங்க. இப்ப அதை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா, இந்த மான பிரச்சனை ஒன்று வருது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தன்னை எல்லாருமே அவமானமாய் பார்க்கிறார்கள், ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தான் அவமானப்பட்ட அந்த இடத்துல தன்னுடைய அவமானத்தை பெரிதாக எண்ணாமல் அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கான பலனை கர்த்தர் கிருபையாய் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை அவமானத்தின் மேல அவமானப்படுத்தலாம், உங்களுடைய குறைவை சொல்லி காமிக்கலாம். நீ எதுக்கு இந்த இடத்துல வேலைக்கு வந்த, நீ இந்த வேலைக்கு செய்யறதுக்கு என்ன நீ உனக்கு இருக்குது, நீ செஞ்சுக்கிட மாட்ட, நீ அப்படி பண்ணிட வேண்டியதானே. ஞானம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தீரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இந்த இடத்தை விட்டு நின்றலாமா, இந்த வேலையை செய்யாம விட்டுறலாமா, எனக்கு இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களே, எனக்கு கொடுத்திருக்கிற டார்கெட்டை என்னால முடிக்க முடியல, அந்த வேலையை என்னால செய்ய முடியல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே வேலை செய்யுங்கள், அந்த இடத்திலே கிரியை செய்யுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் அந்த இடத்திலே உயர்வீர்கள், ஒரு நாள் அந்த இடத்திலே வளர்வீர்கள், ஒரு நாள் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் தலையின் மேல் இருக்கிற அவமானம் மறக்கப்பட்டு உங்களை ஞானி என்று எண்ணுகிற ஒரு நாள் வரும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி முழு பலத்தோடு அவரை போல ஒருவருமே இல்லை,
ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை கிரியை செய்யணும்னா அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல தான் கிரியை செய்யணும். சில நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அவமானம்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம்னா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், வேண்டான்னு நமக்கு தோணும். எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும், இவ்வளவு அவமானப்பட்டு இந்த வேலை செய்ய தேவையா, இவ்வளவு அவமானப்பட்டு நமக்கு எதுக்கு செய்யணும், செய்ய வேண்டியதில்லை, வேண்டாம் நான் விட்டுருவேன், இவ்வளவு அவமானத்தோட நான் இந்த இடத்துல கடக்க மாட்டேன். என்ன வித்தியாசமா பார்க்குறாங்க, என்ன அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இவனுக்கு இந்த சூழ்நிலை நீங்க கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிண்டல், வாலிப பசங்க எல்லாம் ஈசாக்கை எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஏன்னா போய் பாடுறா, மனைவியை போய் தங்கச்சின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா எப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு ஒரு முடிவு எடுத்தான். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, என்ன கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. எங்க தெரியுமா? நான் அவமானப்பட்ட அந்த இடத்திலேயே நான் தொடர்ந்து ஓடுவேன், அந்த தெருவிலே நான் தொடர்ந்து ஓடுவேன், அந்த வேலையில நான் தொடர்ந்து ஓடுவேன். என் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா முழு வெள்ளத்தோட நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களுடைய தலையை நிமிர பண்ண போறாருன்னா உங்களுக்கு முதல் சந்திக்கிறது நீங்க என்னதான் சந்திப்பீங்கன்னா அவமானத்தை தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் சந்திப்பீங்க. அவமானத்தை தாங்க ஃபர்ஸ்ட் சந்திப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல அவமானத்தை சந்திக்கிறீங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்குங்க, ஆண்டவர் அதே இடத்துல உங்க தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம், உங்களை அங்கீகரிக்க போறாருன்னு அர்த்தம், உங்களை அந்த இடத்துல உயர்த்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. 2005 வருஷத்துல அந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது மறக்கவே முடியாது. அதுக்கு பக்கத்துல ஒரு அம்மா சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா எத்தனை பேர் என்ன பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் அவங்க என்ன பாஸ்டர்னு அங்கீகரிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் சின்ன பையன்தான், ஆனால் எனக்கு சந்தோஷம்தான் அவங்க பாஸ்டர்னு என்னை கூப்பிடாம என்னை தம்பின்னு கூப்பிடுறது எனக்கு சந்தோஷம்தான். அத்தனை பேர் என்னை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பேர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் அரசியல்வாதிக்கு கை தூக்குறது மாதிரி மேலே கை தூக்கி தம்பி பிரைஸ் தி லார்ட், தம்பி பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும் கேட்கறது மாதிரி அப்படியே சொல்லிட்டு ஒரு சிரிப்பாங்க பாருங்களேன், நக்கலா. அப்படின்னா நீ இத்தனோண்டு பையன், நீ என்ன ஊழியக்காரன், நீ என்ன பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி. சரி, நான் ஒன்றும் இந்த மாதிரி நிறைய டைம் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய தொண்டை வெண்கல தொண்டை கத்துவாங்க பாருங்க, ரோட்ல அங்க நின்று தம்பி அப்படின்னு கத்துவாங்க. நமக்கு என்னதான் இருந்தாலும் அது வரைக்குமே பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஏற்கனவே ஒரு திருச்சபையில் இருந்தேன், அங்கேயும் எல்லாரும் பாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு சத்தமா இந்த அம்மா தான் என்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க. சரி ஓகே, ஒரு நாள் அவருடைய வீடு ஒரு ரூம் கட்டி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு ஒரு ஐயர் ஒருத்தர் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர் வந்தார். அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரில, அவரும் என்னை கிண்டல் பண்ணணும்னு நினச்சிட்டார் போல. அவர் என்ன பார்த்து கேட்டார், நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இருந்த அந்த ரூமில் இருந்து கை எட்டுறது அப்படி காமிச்சா இங்கே தான் சர்ச் இருக்குது. நான் இதோ ஐயா இங்கே தான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பார்த்து இதோவா அங்கே செவர் தானப்பா தெரியுது, செவத்தை காமிச்சு இதோ சர்ச்சுன்ற அப்படின்னு உடனே அவங்களோட சேர்ந்து ஒரு டீம் சிரிச்சு. அப்படின்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் ஏற்றுக்கல, எங்கே போனாலும் அவமானம். சிலர் வயசு பையன மாதிரி இருக்கிற, சிலர் என்ன சின்ன வயசுலேயே வந்துட்டியா, எப்படி நீ ஊழியத்தை பண்ணுவ, எத்தனையோ அவமானங்கள். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு நம்புகிறேன், இந்த அவமானம் அடைகிறதுனால ஒரு நாளாகிலும் நம்ம கிரியை செய்ய வேண்டாம், நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம், இது நம்முடைய இடம் இல்லை, நம்ம ஒரு 5 வயசு தாண்டி வேணா வரலாம், இல்லைன்னா யார்கிட்டையாவது போய் கீழே உட்காந்துட்டு ஒரு 10 வருஷம் தாண்டி ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சரி, நம்மளை 2 பாட்டிங்க அங்கீகரிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் அன்னைக்கும் நமக்கு ஆறுதலுக்குன்னு ஒரு 5 பாட்டிங்களை கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த பாட்டிங்க வாய் நிறைய நம்மளை பாஸ்டர் ஆண்டவர் மூலமா பேசுறாரு அப்படின்னு அந்த வயதானவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அப்படி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு உங்க முன்னாடி இந்த மாசம் நிற்கும் போது நான் நம்புறேன், அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல செய்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். செய்த வேலைக்கு ஆண்டவர் பதிலை கர்த்தர் தந்தார். எனக்கு ஆண்டவர் செய்வார், ஆனால் உங்களுக்கு எப்படி கர்த்தர் செய்ய மாட்டார்? நான் நம்புகிறேன், செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை பரலோகம் ஆசையாய் தான் பார்க்கிறது. உங்க கையில இருக்கிற தரிசனத்தை, உங்க கையில இருக்கிற வேலையை, உங்க கையில இருக்கிற ஊழியத்தை எத்தனை பேர் வேணாலும் அற்பமா பார்க்கலாம், ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தூக்கு நூலை அற்பமாய் அல்ல
ஆச்சரியமாய் பார்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய தொழிலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உயிர் கொடுக்கிறார். அற்பமான ஆரம்பம் அது ஆசீர்வாதமான முடிவாய் மாறும். அற்பமான இந்த ஆரம்பத்திலே கர்த்தருடைய 7 கண்களும் அதற்கு நேராக இருக்கிறது. வாலிப தம்பி, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், தங்கச்சி ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், அவமானப்படுத்துவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல உறுதியா நீங்க நிக்கணும். அப்பொழுது அந்த மகிமையை, அதான் அலங்கத்தை கட்டும் போது அங்க இருந்து சொல்லி அனுப்புறாங்க, அவங்க கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா அந்த கட்டடம் இழிஞ்சு விழும்பா. ஆனா நான் நம்புறேன், அவனுடைய கைதான் ஆரம்பித்தது. கர்த்தர் அவன் கையை கொண்டே முடிக்கும்படியாய் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும். ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கிறது. நான் கிரியை செய்வேன், நான் வேலை செய்வேன், நான் உற்சாகமாய் இருப்பேன், நான் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த வாய்ப்பையும் நான் தவற மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஏன்னா என்னை பார்க்கிற ஒரு தேவன் எதை பார்க்கிறாரு? என்னை பார்க்கிற தேவனுக்கு ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே அவருடைய கண்ணு எங்க போகுது அப்படின்னு சொன்னா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? நீ ஒன்று சூழ்நிலை அல்ல, பரவாயில்ல, இந்த சூழ்நிலையிலையும் இந்த பிரச்சனையிலையும் இந்த சிச்சுவேஷன்ல பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நான் நம்புறேன், இந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்க முடியாது, செஞ்சிருக்க மாட்டேன், செஞ்சிருவேன்னு நினைக்கல. ஆனா ஒண்ணு நினைக்கிறேன், 9 மாதம் பட்ட படுக்கையாக இருக்கும் போது எப்பொழுதெல்லாம் என் உடம்புல பெலன் இருக்குதோ அப்பொழுதெல்லாம் எங்க போய் நின்றுருக்கேன்னா, அந்த வீட்டில் பிரேயர் நடக்கும்போது பிரசங்கத்தில் நின்றுக்கிறேன் நான். ஐயோ, உண்மையிலே தேவனை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. வாலிப தம்பி, தங்கச்சி, தயவு செய்து கிரியை செய்யாம மட்டும் இருந்துராத, சும்மா மட்டும் இருந்துராத. என்னை எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துறாங்க, எல்லா இடத்துலையும் நான் போற இடத்துலலாம் என்னை அவமானப்படுத்துறாங்க. அதனால நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன்னு ஒரு இடத்துல நீங்க வந்து உட்காந்து, சில பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப தன்னுடைய வீட்டில் வந்து ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டாங்க. அம்மா அப்பா நிறைய பேர் எந்த திட்டாம அவங்கள வளர்த்துட்டாங்க. அதனால படிப்பு முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போன உடனே அங்க இருக்கிறவங்க 4 பேர் 4 கேள்வி கேட்டா பிள்ளைகளால நிறைய பேரால இருக்க முடியல. அவமானப்பட, ஏன்னா இது வரைக்கும் அவங்க அவமானத்தை பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் அவங்க கஷ்டத்தை திட்டுறதை பார்த்ததே இல்லை. அதனால ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் திட்டுனாங்கன்னா உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் போக மாட்டேன். எவன் அவன்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன். அவன் என்ன ஒரே திட்டுறான், அவன் என்ன அப்படி பேசுறான், இப்படி பேசுறான், நான் என்ன அவன் வச்ச வேலையாளா நான், எனக்கு வேற வேலை எந்த வேலையும் இல்லையா? ஆனா நான் நம்புறேன், வாலிப தம்பி, தங்கச்சி, ஒரு பக்கத்துல உனக்கு அப்படி சுபஸ்டிக்கிறானா அந்த வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு தந்தாலும், இன்னொரு பக்கத்துல கர்த்தர் உங்களை எப்படி உருவாக்குவார் அப்படின்னா, அவமானங்கள் நடுவில் தான் ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். நீங்க அந்த அவமானத்தின் நடுவில் நீங்க நிற்கணும். நீங்க அந்த அவமானத்தின் நடுவில் வேலை செய்யணும். என்னை அவமானப்படுத்துறாங்கன்றதற்காக நான் எந்த இடத்தையும் விட்டுப்புட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அவமானப்படுத்துகிறதற்காக யாருமே நீங்க விட்டுட்டு வராதீங்க. ஆமென். எத்தனையோ ஹோட்டலில் போகும்போது ஹோட்டலில் இருக்கிற அந்த கிளீனர் அவங்கள பார்த்து எத்தனை பேர் அவமானப்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஹோட்டல் வேலையை அவங்க செய்வாங்க. கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துல உயர்வான ஒரு இடத்தை கர்த்தர் அடைகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், என்னை இறுதி வரைக்கும் நீர் என்னை நடத்துவேன். இப்போ நிறைய பேருக்கு ஆண்டவர் உற்சாகத்தை கொடுக்கறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவர் நிறைய பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் நிறைய பேரிடத்தில் தட்டி கொடுக்குறாரு. இல்லை தேங்க்யூ ஜீசஸ். யோசேப்பை அவமானப்படுத்திட்டாங்கல்ல, ஏற்கனவே நான் அவ்வளோ செஞ்சேன், அந்த இடத்துல என்னை அவமானப்படுத்தி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சிறைச்சாலையில் போகும்போது சிறைச்சாலை தலைவன் இடத்துல போய் யோசேப்பு சொல்லி இருக்கலாம்,
எனக்கு எதுக்கு இந்த அவமானம், எனக்கு எதுக்கு இந்த அவமானம், எனக்கு வேண்டாம் ஐயா, அந்த அவமானம் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆனா வேதம் சொல்லுது, அந்த அவமானத்தின் மத்தியிலே யோசேப்பு தன்னிலே கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை செய்ததுனால கர்த்தர் எகிப்திற்கே கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள்ட்ட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, மகளே இல்ல இல்ல, நான் உன்னை இந்த பாதையில நான் நடத்துறேன், இந்த பாதையில நான் உன்னை நடத்துறேன், நீ தாங்கிக்கொள், நீ சகித்துக்கொள், வெகு சீக்கிரத்துல ஆமென். நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னையோ, நீ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு நல்ல கைகள் மேல தட்டி ஆமென் சொல்லி, முழு வெள்ளத்தோடு ஆமென் சொல்லி, இயேசுவே அவமானங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்கு, அவமானங்கள் மத்தியிலே நான் வேலை செய்வதற்கு, அவமானங்கள் மத்தியிலே என்னுடைய காரியத்தை செய்வதற்கு எனக்கு கர்த்தர் பலன் தருவீராக. ஆடலாமா கரங்களை தட்டி ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை என்னை. கைகளை மேல திருத்தி அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடத்தை மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும், சில இடத்தை மட்டும் பாதுகாப்பாக வைக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான இடம் என்ன அப்படின்னு சொன்னா, எது நடந்தாலும் நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எது நடந்தாலும் நான் நம்புறேன், எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாம உங்களுக்கு நடக்காது. அவர் அனுமதிக்காம உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. எது நடந்தாலும் காலையில் எழும்பி குளிச்சுட்டு எங்க போயிடணும் அப்படின்னு சொன்னா, போய் அந்த ஸ்பாட்ல நிக்கணும், அந்த இடத்துல நிக்கணும், அந்த பொறுப்பை செய்யணும். எது வேணாலும் சிஸ்டர்ஸும் அப்படிதான். கணவனார் அவ்வளோ வருத்தப்படுத்தலாம். அவர் பேசும்போது இனி எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம். இனி ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன், ஒண்ணுமே பண்ணக்கூடாது இவங்களுக்கெல்லாம். ஆனா அவ்வளவுதான். அந்த கொஞ்ச நேரத்தில் நீங்க மறந்து என்ன பண்ணணும்னா, உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க என்ன பண்ணணும்னா உற்சாகத்தோடே செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? உன் கிரியையை மட்டும் இல்லை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அவர் வளர்த்துகிறவர், அவர் வளர்த்துவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஈசாக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த காலத்தில் இவர் கிரியை செய்தார் வாசிக்கலாம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமே. 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாய் இருக்கிற அபிமெலேக்கு இடத்திற்கு கேராருக்கு போனான். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு விதை விதைத்தது, இல்லைன்னா ஈசாக்கு கிரியை செய்தது, ஈசாக்கு தன்னுடைய வேலையை செய்தது எந்த சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது ஏற்கனவே ஆபிரகாம் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஆனா அந்த பஞ்சம் இங்க இப்ப அதிகமா இருக்கிறதுனால யாருமே அவங்க விதை விதைக்கல. எல்லாருமே விதை விதைச்சா எந்த லாபமும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். அப்படின்னா தான் கூட இருக்கிறவங்களுக்கு எதுவுமே நடக்கல, தான் கூட இருக்கிறவங்களுக்கு நஷ்டமாகுது, தான் கூட இருக்கிறவங்க விழுந்து விழுந்து போயிடுறாங்க, தான் கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கல. இவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எதுவுமே வாய்க்கல, அவங்க எதுவுமே நடக்கலை. இப்போ பாருங்க, நம்ம இப்போ எங்கே எந்த மந்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்துக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆடின்னு உங்களுக்கு உங்கள் மனசில் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கு உடனே என்ன வரும்? ஹலோ அம்மாங்களுக்கெல்லாம் என்ன வரும்? ஆடி மாதம் வருது, ஆடி மாதத்தில் 1000 ரூபாய்க்கு 4 சாரி கொடுக்குறாங்கங்க, 3 சாரி கொடுக்குறாங்க. இங்கே இப்படி ஆஃபர் போட்டிருக்காங்க, இங்கே இப்படி ஆஃபர் போட்டிருக்காங்க, இங்கே 90%, இங்கே 70%, ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். ஆனால் இது இப்போ வந்தது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஆடி அப்படின்ற ஒரு மாதம் வந்துச்சுன்னா எந்த பிஸ்னஸும் நடக்காது. எல்லாருக்கும் கெட்ட மாதம் இந்த மாதம், பிஸ்னஸ் ஆகாத மாதம் இந்த மாதம், தோல்வி அடைகிற மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தில் யாரும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போதான் இந்த மாதம் மட்டும் நம்ம எப்படி சம்பாதிக்காமல் இருக்கலாம்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் மேன்கள் சேர்ந்து போட்ட திட்டம்தான் ஆடி ஆஃபர். புரியுதா? இவங்க மனசில் நினச்சிட்டாங்க, நம்ம கழிவுகளையும் காலி பண்ணிடலாம், நம்ம இருக்கிற பொருளை விற்று சம்பாதிக்கவும் செய்யலாம். அதனால இந்த ஆடி மாதம் வந்தால் நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஸ்டாக்கேஜை கிளியர் பண்ண கூட அவங்களுக்கு போதுமானது. எந்த மாதம் அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, எந்த மாதம் ப்ரிப்பரேஷனாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆடின்னு ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாத்திர புத்தியை நிறைய பேர் கண்ட. நான் சொல்கிறேன், அது வேற எங்கேருந்தும் வரல. எங்கேருந்து வந்துச்சுன்னா, தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கும்போது, எங்கேயுமே எந்த விவசாயமும் நடக்காமல் இருக்கும்போது, வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர செல்வந்தனாய், அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்போ நான் வேலை செய்யணும், எப்போ நான் கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நஷ்டம் வந்த உடனே, இந்த நாள் சரியில்லை, இந்த மாதம் சரியில்லை, இந்த வேலை சரியில்லை, இந்த ஒர்க், இந்த தொழில் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் நம்புறேன், எங்கிருந்தாலும் நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். பஞ்சமுள்ள காலத்தில் எலியாவை போஷிக்கிறதற்கு ஆண்டவர் காகங்களை அனுப்புவார். ஆனால் நான் நம்புகிறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் தண்ணி இல்லைன்னாலும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார்ல. நான் நம்புறேன், என் தேவன் என்னோடு கூட இருப்பார். ஆனால் யாருக்கு வேண்டும் என்றாலும் அது நடக்காம இருக்கலாம், ஆனா நான் நம்பிக்கையோட கிரியை செய்வேன். எனக்கு அவர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, மேல கரங்களை உயர்த்தி, அப்பா, உலகத்தில் நடக்கிறது, மனுஷனுக்கு நடக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிறத பார்த்துட்டு நான் சோர்ந்து போய் படுத்து கிடக்க கூடாது. நான் ஆண்டவரை மனசு தளர விடக்கூடாது. இல்லை, எத்தனை பேருக்கு நஷ்டமானாலும், எத்தனை பேர் கீழே விழுந்தாலும், என் காலடிகளை உறுதிப்படுத்தி என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த மகிமை ஆண்டவர் நிறைய பேருக்கு தரப்போறாரு, நிறைய பேருக்கு காரியம் வாய்க்காது, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேருக்கு அந்த காரியம் நடக்காது, ஆனா நீங்க போய் நிற்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கடைசி கால செய்தி நமக்கு மீட்டிங் நடந்துச்சு பாருங்க. அப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பிரதர், இந்த நாட்களில் நீங்கள் எப்படியாவது இந்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஒரு
தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறவர். எப்போ போனாலும் இந்த தேங்காயை அவர் வச்சுட்டு காற்று கிடந்து கொஞ்சம் லேட்டாகி கடைசி அந்த தேங்காயெல்லாம் விற்று முடிச்சுட்டு வருவார். ஆனால் இப்போ இந்த மீட்டிங்க்கு கரெக்டாக 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பீக் டைம். அந்த டைம் தான் அவர் தேங்காய் விற்கிற இடத்துல ஆட்கள் நடமாடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் சொன்னாரா, ஆண்டவரே இந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நான் சர்ச்சுக்கு போகலைன்னா அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. அதனால் இங்கேருந்து 4 மணிக்கு தேங்காய் எடுத்துட்டு கிளம்பும் போதே ஒரு ஜோம் பண்ணிகிட்டே போவாராமா. அவர் சாட்சி சொன்னார், பாஸ்டர் 4 டேஸும் 4 நாளும் நான் கொண்டு போன தேங்காய் 6 மணிக்குள்ள விற்பனை ஆயிரும். இதுவரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை. ஆண்டவர் தான் எனக்கு அப்படி செஞ்சாரு. இந்த 4 நாள் கூட்டத்தையும் ஒரு நாள் கூட தவறாம கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். பிரதர், உங்க கைகளை தளர விடாதீங்க. பிரதர் சிஸ்டர், உங்க கைகளை தளர விடாதீங்க. நிறைய பேர் சாக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்களுடைய காதுல நஷ்டம் 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 இப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அதை எதையுமே பார்க்க வேண்டாம். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறத நீங்க பிரயாசத்தோட செய்யுங்க. நான் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ. உங்க பிசினஸ்னாலே அல்ல, உங்க ஞானத்தினாலே அல்ல, உங்க பிராக்டிஸ்னாலே அல்ல. ஜெயம் யாரால வரும் அப்படின்னு சொன்னா, ஜெயம் கர்த்தரால வரும். ஜெயம் கர்த்தரால வரும். ஆமாம். நான் எல்லா தாழ்மையோட நான் உண்மையில நான் சொல்லுவேன், இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க டைம். இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடமும் மூடப்பட்டுச்சு. எல்லா இடமும் மூடப்பட்டுச்சு. எல்லா திருச்சபைகளும் கூட மூடப்பட்டுச்சு. ஆனால் உங்களை நிறைய பேரை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு, சந்திக்க முடியல. சர்ச்சு நடக்கலை. அது வரைக்கும் ஆன்லைனில் குறித்து எதுவுமே தெரியாது. இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக அதை யோசிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி எத்தனையோ டிவி சேனல் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த கொரோனா டைம் சும்மா இருக்கக்கூடாதே. எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், அது வரைக்கும் கண்ணப்ப நகருக்கு தான் இந்த ஊழியம் இருந்துச்சு, இந்த ரத்தினபுரிக்கு தான் இந்த ஊழியம் இருந்துச்சு. இல்லை ஓரளவு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சில இடங்களில் தான் இந்த ஊழியம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு தேசமே அடைக்கப்பட்டுச்சோ, என்னைக்கு எல்லா இடத்திலும் பூட்டு போடப்பட்டுச்சோ, அன்னைக்கு தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை 27 கண்ட்ரிக்கு ஆண்டவர் கொண்டு போனார். 27 கண்ட்ரிக்கு ஆண்டவர் கொண்டு போனார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் மட்டும் நினைச்சாருன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் தோல்வியை பார்த்தாலும் உங்களை ஜெயிக்க பண்றதற்கு ஆண்டவரால முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கைகளை நிகழவிட வேண்டாம், கைகளை நிகழவிட வேண்டாம். சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். செய்யுங்கள் செய்யுங்கள். உனக்கு செய்ய வேண்டியதை முழு பலத்தோடு நீ செய். கர்த்தர் சொல்கிறார், நீ செய், நீங்கள் செய்யுங்கள். சர்வ வல்லவர் அதை கிருபையாய் பார்க்கிறார், கிருபையாய் பார்க்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவமானத்தின் நடுவிலே கிரியை செய்யுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக சுற்றி இருக்கிறவர்களுக்கு தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாமல் நீங்கள் கிரியை செய்யுங்கள். சர்வ வல்லவருடைய கைகளை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எது அவங்களுக்கு நடக்காதோ அது உங்களுக்கு நடக்கணும். எது அவங்களுக்கு முடியாதோ அதை உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறதுக்கு வல்லவர். ஆமோதி. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 7வது வசனம். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனாய் நபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஒன்று நினைச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற சிச்சுவேஷன், இந்த ஈசாக்கினுடைய சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூழ்நிலை அவமானமான சூழ்நிலை. இரண்டாவது சூழ்நிலை வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு எதுவும் நடக்கல, தனக்கு நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. மூன்றாவது இங்க ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அவன் மட்டும் தனியாக சந்திக்கிற மன போராட்டம் என்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவன் ஆனபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி. என்ன அப்படின்னா அவனுடைய மனசுல ஓடுது, வர்றவங்க 2 பேர் விசாரிக்கணும்னா யாரை விசாரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜென்ஸை தான் விசாரிப்பாங்க. ஆனா வர்றவங்க எல்லாரும் யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது யாரு, இது யாரு, இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு யாரு. உடனே இவன் மனசுல என்ன நினைக்கிறாரம்மா,
இவன் ரொம்ப அழகா இருக்கிறதுனால தான் அப்படி சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறதுனால தான் அப்படி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் நல்லா நல்லா நினச்சிங்க, அந்த அந்த சூழ்நிலை நினச்சிங்க. ஒரு கணவனாருடைய சிச்சுவேஷனை நினச்சிங்க. தன்னுடைய மனைவி ஆனால் வந்து பார்க்குறவங்கெல்லாம் இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இவனுடைய மனசுக்குள்ளேயே ஒன்று ஓடுது. என்ன ஓடுதுன்னா, நம்ம இவளை என்ன சொல்லுவோம், மனைவின்னு சொல்ல வேண்டாம். இதை மனைவிட்டையும் சொல்ல முடியாது, இது பொய் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. மனதிற்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நேரத்துலையும் என் மனசு நல்லா இல்லை, என் மனசு சரியில்லை, என் மனசு ஸ்ட்ரென்தனாக இல்லை. ஆனால் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் செய்ய வேண்டிய கிரியையை நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மனசு நல்லா இல்லைன்னா கூட என்னுடைய பொறுப்பில் ஒன்று கூட தவறாமல் நான் செஞ்சுருக்கிறேன். கை தூங்க பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு மனசுக்கும் வேலைக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. நிறைய பேருக்கு மனசுக்கும் சமையலுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சிஸ்டர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நீங்க நல்ல நான்வெஜ் தானே எடுப்பீங்க, இன்னைக்கு என்ன சாம்பாரில் விட்டீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு மனசே ஹலோ இன்னைக்கு மனசே சரியில்லை, அதனால சாம்பாரில் விட்டேன். சாம்பாரில் விட்ட மனசு சரியில்லை. என்ன பிரதர் இன்னைக்கு நீங்க போகவே இல்லை, வேணாம் எனக்கு என்ன இல்லை, நான் செய்ய மாட்டேன், எனக்கு மனசு நல்லா இல்லை, எனக்கு மனசு நல்லா இல்லை. சிலருக்கு மனசு நல்லாவே அப்படியே தான் இருக்கும், சிலருக்கு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த ஈசாக்கு எப்போ கிரியை செய்தான் அப்படின்னா, தன்னுடைய மனம் அந்த அளவுக்கு ஃப்ரீனஸாக இல்லை. ஒரு காரியத்தை குறித்து ஒரு நெருகல் அவனுடைய மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்குது. ஆனால் எங்கே போய் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால், தான் செய்ய வேண்டிய வேலைக்கு முன்னாடி போய் நின்று ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு, சத்தமாக சொல்லுங்க, 100 மடங்கு. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு மனசு சுத்தமாக சரியில்லை, அதனால நான் விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள எங்கே போகணும் அப்படின்னா கல்வாரி சிலுவைக்கு நேராக போகணும். அவருடைய இருதயம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ண போனாருன்னா அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாக கீழே விழுதாமா. அந்த அளவுக்கு அவருக்குள்ள இருதயத்துக்குள்ள அவ்வளோ வலி, நெஞ்சு ஒட்டைகிறது மாதிரி வலி, அவ்வளோ ப்ரெஷர், அவருடைய வேர்வை பிளட்டா வர்ற அளவுக்கு ப்ரெஷர் அவருக்கு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, தன்னுடைய சீரிடத்தில் போய் சொல்றாரு, 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இன்னும் சொல்றாரு, என் வேளை வந்தது, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற வேளை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிரதர் சிஸ்டர், யாரோ ஒருத்தர் எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். என் வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் பாஸ்டர், என் மனைவிக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், என் மனசு நல்லா இல்லை. எலியா தன்னுடைய மனசு நல்லா இல்லாம சூறை செடியின் கீழே போய் படுத்து கிடக்கும்போது, சோர்வோட படுத்து கிடக்கும்போது, போதும் கர்த்தாவே, இவங்களுக்கு செஞ்சு நான் என்ன ஆண்டவரை கண்டேன், போதும், நான் ஒன்றும் என் பிதாக்களை பார்த்து நல்ல வேலை ஒன்றும் கிடையாது, நான் நல்ல வேலை உங்க முன்னாடி நிக்கல, என்னை எடுத்துக்குங்க, இனி நான் செய்யறதுக்கு விரும்பல, இனி எனக்கு வேண்டாம். ஆனா வேதம் சொல்கிறது, அந்த எலியாவை ஆண்டவர் தட்டி கொடுத்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்ன அந்த ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தோடு இந்த திருச்சபை மக்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மனசு எவ்வளவு சோர்ந்து போனாலும் நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல போய் நிற்க வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யணும். சர்வ வல்லவராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனதை அவரே சரி செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய மனசு சரியில்லைன்றதற்காக நான் எதை நிறுத்திடக்கூடாதுன்னா, கிரியை செய்கிறத சொல்லுங்க எல்லாருமே, நான் கிரியை செய்கிறத நான் நிறுத்த மாட்டேன். அது என்னுடைய டியூட்டி, அது என்னுடைய வேலை, அது சர்வ வல்லவர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. மிகப்பெரிய பொறுப்பு. உண்மையிலே இன்றைக்கு மணி 11 ஆயிடுச்சா, நம்ம 11 தாண்டிருச்சு. நான் இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எழும்பினேன், இரவுலே 12 மணிக்கு தான் படுக்கை அறைக்கு போனேன். கண்டினியூவாக ஒரு 2-3 நாள் நிறைய ஊழியத்தில் அங்கே நிறைய இடத்துல போயிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழும்பும்போது அவ்வளோ டயர்டு, அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இந்த ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி இந்த ஆராதனை முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கூடியோட. ஆனால் உண்மையிலே இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது ஒரு துளி உற்சாகம் குறைவுள்ளவனாய் அல்ல,
என்னால் மோஸ்ட்லி எவ்வளோ உற்சாகமாக நான் நிற்க முடியுமோ அவ்வளோ உற்சாகமாக தான் நான் நிற்கிறேன். ஸோ இப்போ இந்த மீட்டிங் முடியவே அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இன்று மாலையில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு நம்ம என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும், என்ன நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன், இல்லை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்னைக்கு இந்த திறந்த வாசலை அடையும்னு எனக்கு தெரியாது. அதற்குள்ளாகவே யாரும் கிரியை செய்ய முடியாத காலம் வர்றதற்குள்ளாகவே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சுகத்தோடு என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த பெஸ்ட்டை கர்த்தருக்கு நான் கொடுப்பேனே. ஆனால் நிச்சயமாக நம்புகிறேன், இந்த திருச்சபை அல்ல, வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் இதை விட பல மடங்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகிற அளவிற்கு மந்தையை பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் கிரியை செய்யணும். எனக்கு மனசு சரியில்லைன்னா கூட நான் கிரியை செய்யணும். மனசு நல்லா இல்லை, நான் இன்னைக்கு படிக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. மனசு நல்லா இல்ல, நான் இன்னைக்கு காலேஜ் போக மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. மனசு நல்லா இல்ல, அதனால நான் எதையும் செய்ய முடியாது. அப்படிதான் சில நேரத்தில் மனசு அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மனசை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எழும்பவே முடியாம போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, மனசை நீ திடப்படுத்திக்கோ, நீ உன்னை திடப்படுத்திக்கொள். சர்வ வல்லவரே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி.